சரவணன், முதற்கட்டமாக 23 வேட்பாளர் பட்டியல் மட்டுமே வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதில் முக்கியமாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த தொகுதிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்குமே திண்டுக்கல் சீனிவாசன் போட்டியிடுகிறார். அதே போல நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல தொண்டாமுத்தூர்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி SP வேலுமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதே போல குமாரபாளையத்தில் தங்கமணி அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல ராயபுரத்தில் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். மயிலம் தொகுதியில் CV சண்முகம் போட்டியிடுகிறார். CV சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிருந்தார். தற்பொழுது மயிலம் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அதே போல மதுரை மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு களம் காண்கிறார். பாலக்கோடு தொகுதியில் KP அன்பழகன் போட்டியிடுகிறார். அதே போல நன்னிலம் தொகுதியில் R காமராஜ் போட்டியிடுகிறார். அதே போல வேதாரண்யம் தொகுதியில் OS மணியன் அவர்கள் போட்டியிடுகிறார். விராலிமலையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜு போட்டியிடுகிறார். திருமங்கலத்தில் RB உதயகுமார் போட்டியிடுகிறார். சிவகாசி தொகுதியில் KT ராஜேந்திர பாலாஜி போட்டியிடுகிறார். மதுரவாயில் பெஞ்சமின் போட்டியிடுகிறார். அதேபோல கலசப்பாக்கத்தில் அக்ரி S கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போட்டியிடுகிறார். திருப்பரங்குன்றம் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த தொகுதியில் ராஜன் செல்லப்பா தற்பொழுது களமிறங்கிறார். பவானி தொகுதியில் KC கருப்பணன் களமிறங்கிறார். ஜோலார்பேட்டையில் KC வீரமணி களமிறங்கிறார். கரூர் தொகுதியில் MR விஜயபாஸ்கர் அவர்கள் களமிறங்கிறார். அதே போல அரியலூர் தொகுதியில் தாமரை ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். அரியலூர் மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறார். முன்னாள் தலைமை அரசு கொறடாகவும் இருந்தார். கிட்டத்தட்ட 23 பேர் அடங்கிய முதற்கட்ட பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த கட்ட பட்டியல் என்பது வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், கடந்த முறை போட்டியிட்டவர்களில் இந்த முறை யாருக்கேனும் தொகுதி மாற்றப்பட்டிருக்கிறது, அது குறித்து விவரங்கள்? நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மயிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஏற்கனவே விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். தற்பொழுது அவர் மயிலம் தொகுதிக்கு மாறுதலாக இருக்கிறார். மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கிறது. அதன் காரணமாக அவர் மயிலம் தொகுதியில் மாறியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே விருப்ப மனு அளிக்கும் பொழுது அவர் மயிலம் தொகுதிக்கு தான் அளித்திருந்தார். விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே சற்று கடினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனது சொந்த தொகுதியான மயிலம் தொகுதியில் CV சண்முகம் மட்டும் களமிறங்கிறார். மற்றபடி எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கடந்த முறை யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட்டார்களோ அதே தொகுதியில் போட்டியிடக்கூடிய அந்த அறிவிப்பை பார்க்க முடிகிறது. சரவணன், முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. இதில் குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் அந்தந்த தொகுதி வலிமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த முறை ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் தோல்வியடைந்தார். கடந்த பல முறை அவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். ஜெயக்குமார் கடந்த முறை தோல்வியடைந்திருந்தார். இந்த முறை அவருக்கு அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எவ்வாறு பார்க்கப்படுகிறது? எப்போதுமே ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே சிறுபான்மையினுடைய வாக்குதான் அந்த டிசைடிங் அத்தாரிட்டி என்று கூறக்கூடிய அவர்கள் தான் நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யார் வெற்றி பெற வேண்டும், யார் தோல்வியுற வேண்டும் என்பது. கடந்த முறை பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் நான் தோல்வியை தழுவினேன் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜெயக்குமார் அவர்கள் இந்த முறை வெற்றி வாய்ப்புக்கு அதிகம் இருப்பதாக அவர் கூறுகிறார். ஏனென்றால் சிறுபான்மை மக்களிடையே ஒரு நம்பிக்கை என்பது தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் ராயபுரம் தொகுதி முழுவதுமே சுற்றி திரிந்திருக்கிறேன். அதனால் அவர்கள் என் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக இந்த முறை எனக்கு வாய்ப்பு அளிப்பார்கள் என்று அவர் ஜெயக்குமார் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர் பல்வேறு வியூகங்களாக செய்திகள் வெளியாகி இருந்தனர். ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ராயபுரம் தொகுதியிலிருந்து மாறி மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் தற்பொழுது வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் அவர்கள் களமிறங்குகிறார். அதே நேரத்தில் அறுபடை வீடுகள் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை எல்லாம் பாஜக கேட்பதாக தகவல் வெளியானது. தற்போது திருப்பரங்குன்றமே ராஜன் செல்லப்பா போட்டியிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே அந்த தொகுதி என்பது அதிமுகவினுடைய வசம் இருக்கக்கூடிய தொகுதி. அதிமுக வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி. மதுரையிலேயே அதிக ஓட்டுகளில் வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு தொகுதி. அப்படி இருக்கும் பொழுது ராஜன் செல்லப்பாவை பொறுத்த வரைக்குமே அதிமுகவில் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக திகழக்கூடியவர். அவரை மீறி அந்த தொகுதியை பாஜகவிற்கு நிச்சயமாக அதிமுகவால் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே பாஜக தாங்கள் விரும்பினாலும் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே திருப்பரங்குன்றம் தொகுதியை ராஜன் செல்லப்பா மட்டுமே களம் காண முடியும், ராஜன் செல்லப்பாக்கு மட்டுமே ஒதுக்க முடியும் என்ற அடிப்படையில்
அவர்கள் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இந்த தொகுதியை அவருக்கு உறுதி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி. நீங்க இந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்தாலே நமக்கு புரியும். குறிப்பாக இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக செல்லூர் ராஜாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி, அதே போல KP முனுசாமி அவர்கள், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமாரை தவிர்த்து CV சண்முகத்தை தவிர்த்து அதே போல செல்லூர் ராஜு தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அன்பழகன் தொடர்ந்து 4 முறை அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதே போல காமராஜ் அவர்களும் அந்த நன்னிலம் தொகுதியில் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதே போல OS மணியனும் வேதாரண்யம் தொகுதியில் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடியவர். விராலிமலையில் இருக்கக்கூடிய விராலிமலை தொகுதி விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அவருக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல கடம்பூர் ராஜு கடந்த முறை கடுமையான ஒரு போட்டி நிலவியது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் TTV தினகரன் கோயில்பட்டி தொகுதியில் களமிறங்கியிருந்தார். அவரை வீழ்த்தி கடம்பூர் ராஜு அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். இப்படியாக அதே போல RB உதயகுமாருக்கும் திருமங்கலம் தொகுதி என்பது மிகவும் கடினமான ஒரு தொகுதியாக இருந்தது. அந்த தொகுதியிலுமே RB உதயகுமார் போன்றவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதே போல ராஜேந்திர பாலாஜிக்கும் கடுமையான ஒரு போட்டி நிலவக்கூடிய சூழ்நிலையில் அதே போல பெஞ்சமினுக்கு மதுரவாயில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கடந்த முறை தோல்வியை தழுவினார். இந்த முறை அவருக்கு மிக சரியான பலமான ஒரு போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் பார்க்கும் பொழுது ராஜன் செல்லப்பாவை பொறுத்த வரைக்குமே திருப்பரங்குன்றம் தொகுதி என்பது அதிமுகவினுடைய கோட்டையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும். யார் என்ன கேட்டாலும் அந்த தொகுதி ஒட்டுமொத்தமாக 165 170 தொகுதிக்குள்ளாக அதிமுக களம் காண்கிறது. அப்படியே களம் காணும் பட்சத்தில் அவர்களுக்கான அந்த தொகுதி என்பது ஏற்கனவே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக கேட்டிருந்தாலும் அதற்கு எந்த விதமான பிடியும் கொடுக்காமல் தங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவர்களுக்கான தொகுதிகளை அவர்கள் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார்கள். சரவணன், அப்படி என்றால் ராஜேஷ், நீங்கள் கூறியது போல வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு அதிமுகவை முதன்மையாக கொண்டு அந்த தொகுதிகளை தங்களிடம் முதலில் ஒதுக்கிக் கொள்கிறதா? நிச்சயமாக அது எல்லா கட்சியுமே செய்யக்கூடிய அது ஒரு வியூகம் தான். என்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே எங்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த தொகுதிகளை நிச்சயமாக அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். அப்படி கொடுத்தால் அது கூட்டணி இரட்டைலையை தவிர்த்து வேறு ஏதேனும் சின்னத்தில் யாராவது நின்றால் அது அந்த விழக்கூடிய வாக்குகள் விழாது என்பது அவர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஏற்கனவே தொகுதி பிரிக்கும் பொழுதே பார்த்தால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தொகுதி பிரிக்கும் பொழுதும் எந்த தொகுதிகள் கடினமாக இருக்குமோ அந்த தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளும் அந்த 5 தொகுதிகளுமே மிக கடுமையான வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த 23 தொகுதிகளும் அதிமுக நிச்சயமாக வெற்றி பெற்று விடும் என்ற ஒரு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகள். அதில் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது சில தொகுதிகள், அதாவது கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே அதற்கான வெற்றி வாய்ப்பு இருக்கா என்றால் அது நிச்சயமாக ஒரு பலமான ஒரு போட்டியாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் முன்பே குறிப்பிட்டது போல சிவகாசி தொகுதியை பொறுத்த வரைக்குமே அதுவும் சற்று ஏறக்குறைய ஒரு பலமான ஒரு போட்டியாகத்தான் இருக்கும். மயிலம் தொகுதியும் திமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதே நேரத்தில் பாமகவுடைய செல்வாக்கு அங்கு அதிகமாக இருக்கிறது. அது அதிமுகவிற்கு கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதில் இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. என்னவென்றால் ராமதாஸ் அவர்கள் தனித்து நிற்கிறார்கள், பிரிந்து நிற்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது மயிலம் தொகுதியில் இருக்கக்கூடிய பாமக ஓட்டுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் மயிலம் தொகுதியில் பாமக எதிர்த்து CV சண்முகத்தை எதிர்த்து பாமக வேட்பாளர்கள், அதாவது மருத்துவர் ராமதாஸ் தரப்பிலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய வேட்பாளர்கள் களம் கண்டால் அது மிகப்பெரிய சிக்கலை CV சண்முகத்திற்கு ஏற்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான ஒரு பலமான ஒரு போட்டி என்பது நிகழக்கூடும், வலுவான ஒரு போட்டி என்பது இருக்கக்கூடும். இருந்த போதிலும் அதிமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகளை தங்கள் வசம் வைத்துக் கொண்டு எந்த தொகுதிகள் எல்லாம் சிக்கல் அதிகமாக இருக்குமோ அந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடந்த 2021 தேர்தலின் போது பாஜகவுக்கும் சரி பாமகவுக்கும் சரி அதிமுக தரப்பிலிருந்து அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை அவர்கள் கொடுத்ததால் சில இடங்களில் தோல்வியடைந்ததாக சொல்லப்பட்டது. அந்த பிழையை இந்த தடவை செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து இது போன்ற ஒதுக்கீடுகள் செய்து வருகிறார்களா? நிச்சயமாக. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இந்த முறை கண்டிப்பாக அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். என்றால் கிட்டத்தட்ட பல்வேறு தோல்விகளை அதிமுக சந்தித்திருக்கிறது. இது வரக்கூடிய இந்த 2026 தேர்தலிலும் தோல்வியை சந்தித்தால்
அது அதிமுகவினுடைய தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் அவர்கள் பல்வேறு வியூகங்களை வகுத்துதான் இந்த தேர்தலை அணுகுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஒரு சர்வே ஒன்றை எடுத்திருக்கிறார்கள். அதிமுக எங்கெல்லாம் பலமாக இருக்கிறார்கள், எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்ற தொகுதிகளை அவர்கள் தங்கள் வசம் ஏற்கனவே சர்வேவாக எடுத்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் வெற்றி பெறக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் அதிமுக உறுப்பினர்கள் அதிமுக சின்னத்தில், அதாவது இரட்டை இலை சின்னத்தில் களம் காண வேண்டும். அப்பொழுதுதான் திமுகவிற்கு ஒரு பலமான ஒரு போட்டியை நம்மால் அளிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த 23 வேட்பாளர்கள் பொறுத்த வரைக்குமே நம்ம எதிர்பார்த்த வேட்பாளர்கள் தான். இதில் ஒன்று புதுசு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி KP முனுசாமி தொடங்கி நத்தம் விஸ்வநாதன், அதே போல திண்டுக்கல் சீனிவாசன், இவர்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த வேட்பாளர் பட்டியல் என்று நம்ம எதிர்பார்த்த ஒன்று. ஆனால் இதற்கு பிறகாக வரக்கூடிய வேட்பாளர்கள் தான் யார் என்பது, அதில் தான் அவர் என்ன வியூகத்தை எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. தாங்கள் வழங்கிய விரிவான